இப்படி ஓடுற? டான்ஸு எதுக்கு டான்ஸு? அழகா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறேன். துளி துளி குதிச்சுக்கிறான். டான்ஸ் ஆடுறியா? படுக்காமல் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற அத்த வீடியோஸ். இன்னைக்கு டான்ஸ் ஆடுற? குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு மோக்லி எப்போவுமே மோகிலி வாக்கிங் போகிறப்ப கீழே படுத்து படுத்து விழுகிறத மட்டும்தான் இவ்வளோ நாள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வாக்கிங் போகிறப்ப அவள் எவ்வளோ சுறுசுறுப்பாக என்ன வேலை பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள். மணலை வந்து முதல் தடவை மணலை போய் நல்லா பரண்டி வச்சுச்சு. அதுக்கடுத்து அங்கேருந்து தாவி போய் ஒரு செடிக்குள்ளே போய் ஒரு மண் கொட்டி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல போய் பரண்டி வச்சுருக்குது. எப்படி சுரண்டிகிட்ருக்கான்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரே சுறுசுறுப்பு தான். கொஞ்சம் கூட படுக்கவே இல்லை. வாக்கிங் வந்தப்போ எல்லா பக்கமும் இப்படி போய் சுரண்டிகிட்டே தான் இருந்தது. என்ன ஒரு ஆச்சரியமான வேலை. அவ்வளோ சுறுசுறுப்பு. இன்றைக்கி காலையிலேயே வாக்கிங் போகிறப்ப இப்படி ஒரு சுறுசுறுப்பு. இப்படி ஒரு மோகிலியை வந்து இவ்வளோ நாள் வாக்கிங் போகிறப்ப நாங்களே பார்க்கல. எப்போவுமே படுத்துகிட்டே தான் இருப்பாள். மோகிலி பாருங்கள் எப்படி உட்காந்துருக்கான்னு. அவளை நான் திட்டுனேன்றக்காக அப்படி உட்காந்துருக்கா. என்னன்னா ஏதோ ஒரு சேத்துல போய் விளையாட்டுட்டு வந்திருக்காங்க. காலு பூரா சேராக இருக்குது. அதனால் அப்படி உட்காந்துருக்கா. உள்ளே கூப்பிட்டு வரவே இல்லை. கொஞ்சம் நேரம் கழித்து காலெல்லாம் காஞ்ச மண்ணில் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்திருக்கா சாப்பிட்றதுக்கு. எங்கன்னு தெரியல. வாக்கிங் போயிட்டு போன உடனே எங்கே போய் நல்லா சேத்துல ஆட்டம் போட்டு வந்திருக்கிறான். அதுக்கு நான் எதுக்கு இப்படி போகிறேன் அப்படின்னு சொல்லி திட்டினதுக்கு அங்கே உட்காந்து அப்படி பார்த்துட்டு இருந்தான். ஒருத்தங்க கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, மோகிலி கொஞ்சம் குளிக்க வைங்கன்னு சொல்லிட்டு. அவளை குளிக்க வைக்க முடியாதுங்க. ஒரே ஒரு தடவை குளிக்க வச்சதுக்கு அவள் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட வரவே இல்லை. அவரை குளிக்க வைக்க இன்றைக்கி மதியானம் கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு திறந்தா வண்டி எடுக்கிறதுக்கே வழி இல்லாமல் மோகிலி படுத்திருக்கா பாருங்கள். அங்கே தான் படுத்திருந்தா. நானும் வழி விடுறான்னு எந்திரிக்கவே இல்லை. சரி வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே எந்திரிச்சு மறுபடியும் அங்கேயே படுத்துருச்சு. எப்போவுமே இந்த மோகிலி இப்படியே தான் பண்ணுவாள். அப்படியே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணது அந்த பக்கம் போயிடுச்சு. போய் வண்டியை திருப்பி இந்த பக்கம் நிறுத்தின உடனே குறுக்க வந்து அப்படியே படுத்துருச்சு. நான் வழி விட மாட்டேன் அப்படின்ற மாதிரியே படுத்துருக்கு. என்ன பண்ண முடியும்? நம்மளும் எவ்வளோ சொல்லி பார்த்தா கேட்கவே இல்லை. அங்கேயே தான் பார்த்துட்டு என்னவோ ஈ பிடிக்கிற மாதிரி உட்காந்து கண்டுக்கவே இல்லையா. வண்டி இருக்கிறதே தெரியாதாம்மா. அப்படி படுத்துருக்காங்க. ஈ பிடிச்சிட்ருக்கா பாருங்கள். நானும் எவ்வளோ சொல்லிகிட்ருக்கேன், வழி விடுறான்னா வழி விடுற மாதிரியே இல்லை. சரி நானும் போய் தடவி கொடுத்துட்டு கொஞ்சம் வழி விடுறா, நாங்கள் போகிறனாலும் வழி விட்ட மாதிரியே இல்லை. அப்படியே தான் கடைசி வரைக்கும் படுத்திருந்தா. நம்ம என்ன பண்ண முடியும்? நாம் தான் ஒதுங்கி போக வேண்டியதாக இருக்குது. மோகிலி பார்த்தீங்களா? அடுத்த ஏரியாலேருந்து ஒரு டாக் வந்துருச்சுங்க. எப்படி குலைச்சிட்டு போய் நிற்கிறா பார்த்தீங்களா? ஒரே ஒரு டாக் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பக்கமும் போனால் துரத்தி வச்சிரும் அப்படின்னு. இது உனக்கு தேவையான்ற மாதிரி ஆயிடுச்சு கடைசியில். அந்த டாக் என்ன பண்ணியிருக்குது, போய் வாக்கிங் போயிட்டு நாங்கள் திரும்பி ரிட்டன் முன்னாடி வந்துட்டோங்க, இவ கொஞ்சம் நேரம் படுத்திருக்கான்னு சொல்லிட்டு. அந்த டாக் ஒரு 4 டாகை கூட்டிகிட்டு வந்துருக்குது. 4 டாகை கூட்டிகிட்டு வந்தது குடுகுடுன்னு ஓடி வந்து ஒரு திட்டு மேலே ஏறி உட்காந்துட்டு என்னடா இப்படி உட்காரலன்னு திரும்பி பார்த்தா 4 டாக் இவளை துரத்திட்டு வந்திருக்குது. பயந்துட்டு வந்து அப்படியே உட்காந்துட்டு ரொம்ப பயந்துட்டா. ஒரு டாக் நிற்கும் போது தான் அப்படி துரத்திட்டு போனால், ஒரு டாகை இந்த ஏரியாக்குள்ளே விடுறதில்ல. அங்கே போய் அவங்க ஏரியாலேயே கொஞ்ச நேரம் அப்படி படுத்திருந்தாக்கா அவங்க சும்மா இருப்பாங்களா? 4 பேர் சேர்ந்து துரத்திட்டு வந்துட்டாங்க. பாவம் பாருங்க எப்படி உட்காந்துருக்கா. ஐயோ பாவமாக இருக்குல்ல. இது உனக்கு தேவையா மோகிலி? இன்னைக்கு வந்து மோகிலி பாருங்கள் வாக்கிங் போகும்பொழுது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஓடி போய் முன்னாடி படுத்துக்குவா, இல்லைனா ஓடுவா, இல்லைனா பின்னாடி தான் நான் ஸ்லோவாக நடந்து வருவா, நடு ரோட்டில் படுத்துட்ருப்பா. ஆனால் இப்படி உட்காந்து இது வரைக்குமே மோகிலி இப்படி உட்காந்து நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டேங்க. பாருங்கள் எப்படி உட்காந்துருக்கான்னு. எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கா? கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தா. ஏன்னா அங்கே அந்த பக்கத்தில் வந்து ஒரு 2-3 பப்பிங்க விளையாடிட்டு இருந்துச்சுங்க. அந்த பப்பிங்களை பார்த்துட்டு அப்படியே தான் உட்காந்துருந்தா. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டே இருந்தா. நானும் சரி போய் விளையாடிட்டு வா அந்த பப்பிங்களோட அப்படின்னதுக்கும் போகலை. அதுங்க இங்கே வரட்டும், அந்த பப்பி இங்கே வரட்டும், இங்கே வந்தால் விளையாண்டுக்கலான்ற மாதிரியே உட்காந்துட்டு அதுங்களை கூப்பிட்டுட்டு இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருந்துச்சு. பிங்கி வந்து அப்படியே நடந்துட்டு இருந்துச்சு.
எந்திரிச்சுவான்னு நான் கூப்பிட்டு பார்த்தேன், ஆனால் வரவும் இல்லை. போகிறக்கும் பார்க்குது, ஆனால் போகவும் மாட்டேங்குது. அங்கேருந்து ஒரு பப்பி வந்துச்சு. அந்த பப்பி கூட கொஞ்ச நேரம், இந்த பப்பி எப்போவுமே நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க பப்பி தான், விளையாடிட்டு இருந்தது. மோகிலி இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சாலும் எங்கள் மனசில் இன்னமும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கா. எங்கள் மனசில் மட்டும் இல்லை, எல்லாருடைய மனசுலேயுமே இடம் பிடிச்சிருக்கா. எப்பொழுதுமே மனசில் இருப்பா மோகிலி.